அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்கேப் ஃப்ரம் த ஹெல்லோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, இங்கே யூனா வந்து ஜங்குக்கு ஆப்ரேஷனுக்காக கூப்பிட்ருப்பா. ஸோ அவரும் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனில் இருந்த அந்த நம்பரை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அவரோட ஃபோனை வச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே கிளம்பி போயிருந்துருப்பார் ஆப்ரேஷனுக்காக. ஸோ அங்கே தான் சீன் கட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கடா, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போகும். தென் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு திரும்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அன்சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அன்ஃபாலோ பண்ணுற மாதிரி சைல்டிஷாக இருக்குது சீரியஸாகவே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் இதில் பிடிச்சிருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா அந்த சேனலை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்படி பண்ணி அன்சப்ஸ்கிரைப் திருப்பி பண்ணுறது அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். சரி ஓகே வாங்க டேரெக்டாக நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேயோங் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஓயன் வந்துட்டியா? என்ன முடிஞ்சுதா எல்லாம்? முடிஞ்சுதே. சரி ஓகே கிளம்பலாமா தேயோங்? எங்கே வீட்டுக்கு தான். என்னோடய வீட்டுக்கு நான் போகணும்ல. லூனா அண்ட் யூனா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இன்றைக்கி போகணும். என்னாடி என்னை கூப்பிட்டு நீ பாட்டு போகிறேன்ற? என்ன பண்ண சொல்கிற? டைம் ஆயிடுச்சுடா. ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சா அதான் ஒன்று வர சொன்னேன். ஓகே நான் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ பைக்கில் தானே வந்த, பைக்லேயே போயிடு பேபி. ஓயன் இருடி. இரு பேபி, கார் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே பேபி, நீ பைக்கில் பத்திரமா போய்டு, நான் காரில் கிளம்புறேன். ஓகே பாய். இருடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே காருக்குள்ளே ஏறி வந்து உட்காரான். இங்கே டிரைவர் சீட்டில் இருக்கீங்க, இங்கே உங்கள் பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் தேங்க அப்படியே உட்காண்ட்ருக்கான். என்ன பேபி என்ன வேணும் என் தேயோங் பேபிக்கு? வீட்டுக்கு போனால் போகாதான் என் செல்லம். என்ன விளாட்றியாடி? சும்மா இருந்தவனை வா பேபி அது இது மயின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஒன்றுமே பண்ணலடி, எனக்கு தான் பண்ணும். தெரியும் நான் கூப்பிட்டேன், நீ தான் தேவையில்லாமல் ஹோபியோட வீட்டில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்ட. அதான் அவன் நம்மளை போக சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது? அது எது நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்ட? ஒன்றும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், இல்லை என் வீட்டுக்கு வந்துருக்கலாம், வேற எங்கேயாவது போயிருந்துருக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒயன். தேயோங் நானும் ஒன்று அதுக்காகலாம் கூப்பிடவே கிடையாது. ஒன்று பார்க்கணுன்னு தான் வர சொன்னேன். பார்த்துட்டேன், கிளம்பு. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் வீட்டுக்கும் போகணும். என்னது பார்க்கறதுக்காக தான் வர சொன்னேன், கிளம்பா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதடி. எனக்கு இப்போ வேணும். தேயோங் ஷார்ட்லேருந்து கையிட முடியாது. தேயோங் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு தேயோங் அப்படி உங்கள் ஷர்ட் பட்டன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். தேயோங் கார் பார்க்கிங்டா. இருக்கட்டும், என்ன பண்ணலான்ற? எனக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு இப்போது நீ தான் வேணும். ஐ நீட் யூ. எனக்கு நீ வேணும்டி. ஆடி நிலவை கொண்டு வா, கட்டில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெட்டை போட்டு வை. டட்டா என்னடா பண்ணிட்டுருக்க? பார்த்தா தெரில. தேயோங் வலிக்குது அடிச்சலாம். இப்போ வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேயோங் உங்களோட ரைட் சைட் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கான் பொறுமையாக. உங்கள் ஷர்ட் ஃபுல்லாத்தையுமே கழட்டிட்டான். உங்கள் ப்ரா ஸ்டெப்ஸையும் பொறுமையாக கழட்டி அப்படியே கீழே போடுறான். நீங்கள் ஷர்ட் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருக்குது. தேயோங் என்ன பேபி பண்ணுற? பப்ளிக் பீஸ் பேபி. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ராத்திரி நடக்கணும். இன்று முதல் இரவு தியோங் கொஞ்சம் தள்ளுறியா? என்ன பேபி நீ? நான் தான் சொல்லிட்டலடி, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நந்தே ஆகணும். இதான் ஃபர்ஸ்ட்டாக உங்களோட டிக்ஷனரியில்? நாடி பின்ன என்ன?
இதோட கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 500 டைம்ஸ், ஐ மீன் ஆஃப் செஞ்சுரியை தாண்டிட்டோம். ஏய், இதெல்லாம் கணக்கு பண்ணுதா என் செல்லம்? கணக்கு பண்ணுறியாடி குளச்சி? டேயாங், அப்படி கூப்பிடாத. நான் குள்ளமாவா இருக்கேன்? ஹைட்டாக தானே இருக்கேன். அப்புறம் ஏன்டி ஹீல்ஸ் போடுறீங்க மேடம்? அப்புறம் ஏன் ஹீல்ஸ் போட்டு ஹைட்டை மேட்ச் பண்ணுறீங்களா? பக்கி, ஹீல்ஸ் ஹைட்டை மேட்ச் பண்ணவா போடுவாங்க? அப்புறம் ஷேப்புக்கா? என் பொண்டாட்டிக்கு தான் நல்ல ஷேப்பு தானே, எல்லா சைடும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் என் பொண்டாட்டி ஹீல்ஸ் போடுறா? சரிங்கப்பா, நான் குள்ளந்தான், விட்றியா? இப்போது எதுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கா? அது என்ன, ஏதாவது பாலா உனக்கு? சும்மா ப்ரெஸ் பண்ணி விளையாடிட்டு. எனக்கு இதாண்டி பாலு, எனக்கு இதான் பாலு, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ப்ரெஸ் பண்ணாமல் யார் ப்ரெஸ் பண்ணுவா? தெரியும், அங்கே வலிக்குதுமா. வலிக்குதா? நல்லா இருக்குதா? வாய் என்னமோ வலிக்குதுன்னு சொல்லுது, கண் என்னமோ இன்னும் ப்ரெஸ் பண்ணுறா தேயாங் அப்படின்ற மாதிரி இருக்குடி. வாயை பாரு, இந்த மாதிரிலாம் பேசாத. வேறு எப்படி பேச? இந்த ஸ்கர்ட்டை கழட்டிட்டு நல்லா பேசுவா? தியோங் கையிடு, ஸ்கர்ட்லேருந்து கையிடு. முடியாதுடி. தியோங், என்னடா பண்ணுற? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அது உள்ள என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இப்படி பொண்டாட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மாமா. இச்சித்தா கன்னத்தில் இச்சித்தா ஸ்டார்ட் பண்ணலாமா? வரும்போது சன் மியூசிக் பார்த்தியா என்ன? ஒரே பாட்டாக பாடிட்டுருக்க. சன் மியூசிக் பார்க்கல, இல்லை வேறு மியூசிக் பார்த்தேன், விடு. சரி, நாம் ஸ்டார்ட் பண்ணோம். தியோங் வேண்டாம். ஒரு டீ. அப்படியே தெரியாங்க உங்களை பின்னாடி இருக்க பேக் சீட்க்கு அப்படியே காரை விட்டு இறங்காமலே தள்ளிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் அவரும் அப்படியே பேக் சீட்க்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. காருக்குள்ளேயே உங்களுக்கும் அவருக்கும் அப்படியே சம்பவம் நடக்குது. அவர் பொறுமையாக அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பாடியை கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணி பொறுமையாக உங்களுக்கும் அவருக்கும் அழகாக ஒரு வைல்டாக க்யூட்டாக நல்ல ஒரு மேக் அவுட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே இந்த பக்கம் அப்படி நம்ம ஜங்குக் சைடு வந்தால் அந்த மனுஷன் ஒரு வழியாக ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு வெளியே வந்துட்டுருக்காரு. பின்னாடியே யூனாவும் வரா. ஸோ அப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஒரு நர்ஸ் ஒரு என்வலப் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து தராங்க. சம்திங் கொரியர் வந்திருக்கு போல். தேங்க்யூ, இட்ஸ் ஓகே. ஓகே ஃபைன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த நர்ஸ் கிட்டேருந்து அதை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ளே இங்கே டக்குன்னு இன்னொரு பேஷண்ட்க்கு ஏதோ எமர்ஜென்சி போல். ஜங்குக்கு வேறு ஒரு நர்ஸ் கூப்பிட்றாங்க. ஸோ ஜங்குக் டக்குன்னு யூனா, இந்த இந்த கொரியர் கொஞ்சம் என்னோடய கேபின் வச்சிரு, நான் அப்புறம் வந்து பார்த்துக்குறேன். ஓகே ஜங்குக், நான் வச்சிடுறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு அந்த கொரியரை யூனா கிட்டே கொடுத்துட்டு ஜங்குக் அப்படி அந்த பக்கம் அந்த பேஷண்ட் பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. ஸோ இங்கே யூனாவும் அந்த கொரியரை எடுத்துகிட்டு அப்படியே வேறு ஒரு ரூமுக்கு அப்படியே போயிட்டுருக்கா. ஸோ போகிற வழியில் அவளுக்குன்னு இருக்க பேஷண்ட்ஸ் தென் சில வேலைகள்லாம் இருக்குது போல். அதெல்லாம் முடிச்சுட்டு அவள் அப்படியே அந்த என்வெல்ப் எடுத்துகிட்டு இங்கே ஜங்குக்கோட ரூமுக்கு அப்படியே போகிறா. ஸோ உள்ளே போய்ட்டு அந்த கேபினை பார்க்குறா. அவளுக்கு ஆல்ரெடி ஜங்குக்கு மேலே ஒன் சைடு லவ் இருக்குது போல். ரொம்ப நாளாக லவ் பண்ணிருக்கா போல் இருக்குது. பட் மனுஷன் தான் ஒத்துக்கவே மாட்றான். ஸோ அங்கே இருக்க அவரோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட கேபின்லேயே கொஞ்ச நேரம் இருக்கா. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு திருப்பி உங்கள் பக்கம் வந்தா தேயாங்கும் தரம்பா ஏதோ சம்பவம் பண்ணிட்டுருக்கீங்க. சுற்றி அந்த கார் பார்க்கிங்கில் உங்கள் சவுண்டு தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கு. கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பட் ஆனாலுமே நாய்ஸ் வருது. இங்கே நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்க சொல்ல சடனாக அங்கே பார்த்தா ஒரு ஆளை ஒரு கூட்டமே சேர்ந்து துரத்திட்டுருக்கு. லைக் மீன் ஒரு 10-15 பேர் அந்த ஆள் அப்படியே துரத்திட்டே வராங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலரில் கோட் ஷூட் போட்டு ஃபார்ம்லாம் ஏதோ பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி மாஃபியா சம்மந்தப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஒரே ஒரு பர்சன் அந்த ஆளை அப்படியே துரத்திட்டே இருக்காங்க. அந்த ஆளும் அப்படியே வேகமாக ஓடிட்டே இருக்கான். கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்குது, லைக் மீன்ஸ் ஒரு 40-50 அந்த மாதிரி இருக்கும் போல். ஸ்பெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். ஒரு மாதிரி அவன் ஓடிட்டு இங்கே அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்டே இருக்கான். ஸோ இங்கே அந்த பாடி கார்ட்ஸும் அவனை தேடுங்க, அவன் எங்கேயோ இருக்கிறா, அவனை இன்றைக்கி போட்டு தலையே ஆகணும், இல்லைன்னா பார்க் ஸ்டார் நம்ம தலையை வெட்டிடுவார், தேடுங்க தேடுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாடி கார்ட்ஸோட ஹெட்டு அவர் அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க அந்த கார் பார்க்கிங் லாட்டில். ஸோ இங்கே உங்கள் கார் மட்டும் ஒரு மாதிரி நீங்கள் உள்ளே ஏதோ பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரி அசைஞ்சிட்டு ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது. அந்த ஆளுமே உங்கள் கார் பக்கத்துக்கு வரத்துக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் சுற்றி பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. அதனால ஒவ்வொரு பில்லராக ஒளிஞ்சு பொறுமையாக உங்கள் கார் பக்கத்தில் வரான். ஸோ டக்குன்னு பாடி கார்ட்ஸ் பார்க்காத நேரமாக பார்த்துட்டு உங்கள் காருக்குள்ளே அப்படியே டிரைவர் சீட்டை டக்குன்னு ஏறிட்டான். நீங்கள் காரை க்ளோஸ் பண்ணவும் கிடையாது, நீங்கள் அப்படியே சாவியை கார்லேயே போட்டுட்டு தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ க்ளோஸே இல்லை, அந்த ஆள் டக்குன்னு ஏறிட்டான். ஸோ டக்குன்னு காருக்குள்ளே ஏறினோடனே டேயும் யாரும் காரில் ஏறிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்க ஷர்ட்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பூத்திக்கிறீங்க. ஸோ டேயும் ஏய் யாரா நீ, காரில் ஏறினா கரெக்டாக இருங்க, யாரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயோங்க அப்படியே கத்திகிட்டே இருக்காரு. பட் அந்த ஆள் கன்னெல்லாம் வச்சுருக்கான். அப்படியே கன் எடுத்து தேயோங் நெத்திலே பாயிண்ட் பண்ணிட்டு கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே அந்த பாடி கார்ட்ஸும் பார்த்துட்டாங்க. அவன் அந்த காரில் தான் இருக்கான், ஃபாலோ பண்ணுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டோட ஹெட்டு சொன்னோன்னே எல்லா பாடி கார்ட்ஸும் அப்படியே கார்கிட்ட வருவான். அந்த ஆள் அப்படியே காரை எடுத்துட்டான். ஸோ இங்கே ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு கத்துனீங்க சுட்டுருவேன், அமைதியாக இருக்கணும், நானே இறங்கிடுவேன், சைலண்ட்டாக இரு, ஏய் பொண்ணே மறு ட்ரெஸ்ஸை போடு. டேய் யாரா நீ ஃபஸ்ட்டு, தீயும் வேண்டாம் கன் வச்சுருக்கான், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்க. அந்த ஆள் அமைதியாக வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கான். பின்னாடியே அந்த பாடி கார்ட்ஸுமே சேஸ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 20 minutes லேட்டர் ஏதோ ஒரு எண்டு ரோடு, லைக் இன்னும் அந்த ரோடு முடியல போல், ஒரு மாதிரி கட்டாமல் பாதியிலே முடிச்சு வச்சுருக்காங்க. அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்க, நான் யார் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ என்னை போடுறதுக்கு அங்கே அத்தனை பேர் வந்துட்டுருக்கானுங்க, ஒழுங்காக சொல்கிறேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க, இங்கேருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அந்த பக்கம் அந்த காட்டுக்காக போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும், தப்பிச்சு போயிடுங்க, புரியுதா? இறங்குங்க சீக்கிரம். நீங்கள் யார், எதுக்கு என் காரை எடுத்துகிட்டு இப்போ எதுக்கு எங்களை பூ சொல்கிறீங்க? கார் கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் இறங்குங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாரு பொண்ணே, உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு பிரச்சனை, மரியாதையாக கிளம்புங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ இங்கே தேயாங் டக்குன்னு ஒயன் வேணாம், அவன் பேசுகிறத பார்த்தா ஏதோ பெருசாக இருக்குது, வேணாம் ஒயன் வா போகலாம், உனக்கே தெரியும்ல இப்போ தான் நானே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தேன், தேவையில்ல வா போகலாம். ஆனால் தேயும் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு. ஸோ நீங்களுமே அந்த ஆளை ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக அந்த கேஸ் ஃபைல் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் கேட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்குறீங்க. அந்த ஆளும் எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த ஃபைலை வாங்கிட்டு நீங்கள் திரும்பலான்னு சொல்ல கரெக்டாக உங்கள் கையில் ஏதோ ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறான். என்ன அமைதியாரு, எங்க பார் இந்த பென்ட்ரைவ் உன்கிட்ட கொடுத்துருக்கேன்னு யார்கிட்ட சொல்லாத, அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டக்குன்னு அந்த காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கேதையும் அவங்க அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க போல். ஸோ கார் லைட்டில் பார்த்தாங்கன்னா காலி தான் நீங்கள் 2 பேருமே. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு ஓயன் வா இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும் வாடி, தேயோங்கண்ணா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த ரோட்க்கு அந்த சைடில் ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம்ல, அந்த மனுஷன் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அதுக்குள்ளே போனோடனே டக்குன்னு நீங்கள் ஒரு கன் ஷாட் சவுண்டாக கேட்குது. என்னடான்னு நீங்களும் தேவங்க திரும்பி பார்த்தா அந்த ஆள் அப்படியே டக்குன்னு அங்கேருந்த ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு ஆளை ஷூட் பண்ணதை நீங்களும் தேவங்க பார்த்துட்டீங்க.
இங்கே நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அங்கே இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ அங்கே இருக்க அந்த ஹெட்டு இங்கே யாராவது இருக்காங்களா செக் பண்ணுங்க வண்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லவும், அந்த பசங்களும் அப்படியே உங்கள் காரில் செக் பண்ணுறாங்க. பட் உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இருக்கிற மாதிரி இல்லை பாஸ். அநேகமாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்த வேலை முடிஞ்சுது, நம்ம கிளம்பலாம் பாஸ். சரி ஓகே, அந்த காரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, மிஸ்டர் பார்க் கிட்ட காட்டணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரை மட்டும் அவங்க அப்படியே அந்த நம்பர் பிளேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் தேவங்கோ அப்படியே வெளியே வரீங்க பொறுமையாக. அவங்க போனதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தா அந்த ஆள் அப்படியே குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டான், ஸ்பாட் டெட்டு. அப்படியே அவன் அங்கே இறந்து போன அந்த பாடி கடுக்கு நீங்கள் அதையே ஒரு நிமிஷம் கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓயன், நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்கே அது கிளம்பணும். வா கார் எடுத்துகிட்டு போகலாம், போலீஸ் பார்த்துக்கூட முதல்ல இங்கேருந்து போயாகணும். தேவங்க அண்ணா ஓயன் அவன் இறந்துட்டான், உயிரோட கூட இல்லை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நம்ம இங்கே இருந்தாலும் வச்சுக்கோயேன், உனக்கு தெரியும் ஏற்கனவே இப்போதான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே அந்த தலைவலி தாங்கலை. இதெல்லாம் மாட்டினா எனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். தயவு செஞ்சு வந்துடுவோயேன். தேயாங், நான் ஒரு ஆஃபீஸர்டா, என் கண்ணு முன்னாடியே. ஓயன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங் அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறான். ஸோ தேயாங் தான் ட்ரைவ் பண்ணுறாரு, நீங்களும் அமைதியாக காரில் உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு மனசு ஃபுல்லாக அந்த ஆள் கொடுத்தா அந்த பென் ட்ரைவ் கீ, தென் அவரை இப்படி ஷூட் பண்ணிட்டாங்க. அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், எதுவுமே தெரியல. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அந்த ஆள் அவ்வளோ பிளேஸ்லேயே உங்கள் காருக்கு தான் வந்திருக்கான், உங்கள் கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் கொடுத்துருக்கானா, அப்போ வேணும்னே உங்களை பார்க்க தான் வந்திருக்கான். ஸோ அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் தேயாங் இருக்க தானே நீங்கள் எதுவுமே பேசிக்கவே இல்லை, அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே தேயாங் அப்படியே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாரு. ஓயன் ஏவார் நடந்த எதையோ யோசிச்சுட்டே இருக்காத, உனக்கு புது கேஸ் இருக்குல்ல அதை போய் பாரு, இன்றைக்கி நடந்ததை இப்படியே மறந்துடு, எதுவோ யோசிக்காதனா யோசிக்காத, புரிஞ்சுதா? சரி ஓகே, நீ இப்போது நான் கிளம்புறேன். ஓகே, கார் நான் எடுத்துகிட்டு போகிறேன்டி, நாளைக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். ஓகே வாடி, பாய், குட் நைட். எல்லாம் தூங்கணுன்னா சும்மா இதே யோசிச்சுட்ருக்காத பொண்டாட்டி, பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நீங்கள் போகிற தேவங்கே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. இந்த மேட்ரு கூட நீங்கள் ஜேஹோப்க்கு கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியும் கால் பண்ணி கூட சொல்லவே இல்லை. பிகாஸ் டேயாங் உங்கள் கூட இருந்திருக்கான், ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல். ஸோ இப்போ இதுலேயும் இவர் இருந்தாருன்னு தெரிஞ்சால் அவர் மேலே கேஸ் திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே கேஷுவலாக உங்கள் வீட்டு டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே தான் போகிறீங்க. உங்கள்கிட்ட ஆக்சுவலாக கீ இருக்கும். ஸோ உள்ளே போனால் வீடு ஒரே இருட்டாக இருக்குது. என்னடா இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டை போட்டா டக்குன்னு ஹாப்பி பர்த்டே ஓயன், ஹாப்பி பர்த்டே. ஏய் யூனா, என்னடி இதெல்லாம், ஹாப்பி பர்த்டே ஓயனக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுக்குறா. தேங்க்யூ ஸோ மச் என் செல்ல தங்கச்சி. ஆமாம் லூனா எங்க? அவளா, அதுக்கு மேலே அக்கறையே இல்லை ஓயன், நான் தான் உன்னோட தங்கச்சி. அவள் பாரு, உன் பர்த்டே அதுமா உன்னை பார்க்க கூட இன்னும் வீட்டுக்கு கூட வரல அந்த பிசாசு. காலேஜ் முடிஞ்சு கிளாஸும் முடிஞ்சிருக்கும், இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்குது. என்னத்தான் ஆக போதும், இவெல்லாம் போலீஸாக என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. ஹே அப்போல்லாம் பேசாத யூனா, தப்பாலாம் பேசக்கூடாது புரியுதா? அவள் ரொம்ப டேலண்டானவடி. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்ட்டிக்கு ஏதாவது மறுபடியும் போயிருப்பா. வரட்டும், கிளப்புக்கு போகிறாள் அவள், காலை உடச்சிட்றேன். ஐயோடா, அப்படியே நீங்கள் கேட்டுட்டாலும் வயன், என்கிட்ட மட்டும்தான் சொல்வீங்க, லூனாட்டெல்லாம் நீங்கள் கேட்பீங்களா? உங்களுக்கு அவள் தானே ஃபேவரட். ஹே யூனா, அப்படிலாம் இல்லை, லூனாவும் நீயும் ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். எனிவேடி, உன் பர்த்டே ஹாப்பி பர்த்டே. அப்புறம் என்ன ஆள் பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்க? என்ன டேயாங் மாமா வந்தாரா? ஏய் மாமான்னு கூப்பிட்டாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரிங்க மேடம், உங்கள் ஆள் வந்துட்டு போனாங்களா? ஒரு மாதிரியே இருக்கே, என்ன மேட்ரு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், டேயாங் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அவனா, அவனுக்கு ஆக்சுவலி எனக்கு என் பர்த்டேன்றதே மறந்துடுச்சு போல். அவனை நான் அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவன் அதே மறந்துட்டு அவனோட வேலையை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டான்.
என்னை சுத்தமாக மறந்துட்டான். பர்த்டேக்கு இன்றைக்கி எந்த கிஃப்ட்டும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு விஷ் கூட சொல்லலை தெரியுமா? உண்மையாவா? வாய்ப்பில்லையே. தெய்யம் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாரே. என்னடி நீ என்னை விட ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? ஏதோ சரியில்லை. அதெல்லாம் வாயன். ஆக்சுவலி தேவங்க ரொம்ப நல்லா வரலையா, அதான் சொன்னேன். எனிவேடி, அவர் உனக்கு இருக்கிறதே ரொம்ப பெரிய கிஃப்ட்டு தான். சரி விடு, ஏதோ டென்ஷனில் மறந்துருப்பார் போல். ஆமாம், ஏன் உனக்கு இவ்வளோ வேர்த்து கொட்டியிருக்கு? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஓவராகிடுச்சு, அவ்வளோதான். சரிடி, நான் கொஞ்சம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். லூனா வந்ததுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே ஒயன் மேடம், உங்கள் சின்ன தங்கச்சி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. எனிவே ஃபைன், நானும் போய்ட்டு குக் பண்ணுறேன். அந்த கல்லில் வரட்டும், பப்புக்கு போயிருக்குல்ல, பார்த்துக்கிறாத. என்னை மட்டும் அனுப்ப மாட்டாளாம், அவன் மட்டும் போகலாமா? இது என்ன கொடுமையாக இருக்குது. இதுக்கு தான்டா அக்காங்க கூடயே பொறுக்கக்கூடாது. யூனா, சாரி அக்கா, நான் போய் குக் பண்ணுறேன். சிறந்த மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூனா அப்படியே கிச்சன் பக்கம் போயிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே யூனா கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அப்படியே சீலிங்கில் உங்கள் ஃபேமிலி பிக் பார்க்குறீங்க. நீங்கள், யூனா, லூனா, தென் உங்கள் அம்மா அப்பா. உங்களுக்கு அந்த பிக் எடுக்கும் போது ஆக்சுவலி ஒரு 16 அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும் போல். உங்கள் 2 தங்கச்சிங்களுக்கும் 15 அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது. ஸோ அப்படியே அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே லூனா, யூனா வந்து உட்காண்ட்ருக்க மாதிரி, நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது அந்த பிக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு சின்ன புன்னகை, அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருக்க மாதிரி வந்து நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறீங்க சந்தோஷமாக. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்ட்டு ஒரு ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் ஸ்டடி டேபிள் கிட்ட உட்கார்றீங்க. ஸோ அந்த டேபிளில் ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது லாக்கில் இருக்குது போல். ஸோ அதோட சாவி நீங்கள் ஒரு பெண்டன் மாதிரி உங்கள் கழுத்துலேயே போட்டிருக்கீங்க. ஸோ அதை அப்படியே கழட்டிட்டு அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஆக்சுவலாக ஒரு டைரி இருக்குது. இப்போ யாருதுன்னு பார்த்தா உங்கள் மம்மியோட டைரி போல், அவங்களோட நேம் தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த டைரி ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு 2 பேஜ் படிக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக ஒரு 22 இயர்ஸ் பேக் அப்போ வந்து லூனா, யூனா அவங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே கிடச்ச குழந்தைங்களில் ஒரு குழந்தை தான் நீங்கள். ஸோ அப்போயே யூனாவோட அம்மா நீங்கள் வந்து ஒரு கொரியன் இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் வச்சு. அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. உங்களை விடுறதுக்கும் அவங்க மனசே இல்லை. ஏன்னா அந்த ஒரு 2 டேஸ் அவங்க சர்ச் பண்ணப்போ நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிருப்பீங்க அவங்க கூட. தென் அவங்க பொண்ணுங்க கூடயுமே ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பீங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு 2.25 அந்த மாதிரி வயசு தான். ஸோ நீங்கள் ரொம்பவே நல்லா அட்டாச் ஆனதால் யூனாவோட அப்பா தான் ஓகே நம்மளே தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக அவங்களோட டாட்டராக வந்து தத்தெடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து அவங்களோட பொண்ணாக தான் வளர்ந்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்ததால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிருந்துருக்கும். அவங்க 2 பேருமே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அப்படியே உங்களுக்கு ஏஜஸ் ஆக ஆக உங்கள் தங்கச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லா போயிருந்துருக்கும். உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனாலே உங்கள் அம்மா அவங்கள நல்லா படிக்க வச்சு போலீஸ் ஆகணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 18 அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த டைமில். ஸோ அப்போ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு தேயாங் வந்திருப்பான். உங்களோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு, லைக் உங்கள் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் இன்ட்ரடியூஸும் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் தான் உங்கள் அத்தை பையன், யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சைட்லேயே தேயாங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தேயாங்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் தேயாங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அது அப்படியே காதலாக வளர்ந்துருக்கும். ஸோ தேயாங் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்கள் அம்மா அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி உங்கள் அப்பா ஸ்பாட்லேயே இறந்து போயிருப்பார் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில்.
உங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் உயிர் கொஞ்சம் மிச்சம் போல். ஸோ ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பீங்க. அப்போ தேவாங்க தான் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்பான். ஸோ அன்றைக்கி லாஸ்ட்டாக உங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணுன்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டருமே உங்களை உள்ளே அனுப்பியிருப்பார். ஸோ அப்போ உங்கள் அம்மா அவங்களோட டைரி அந்த கீ வந்து அவங்க தான் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த கீயை கொடுத்துட்டு, நீங்கள் அவங்க பொண்ணு கிடையாது, உங்களோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, இப்படி தான் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது கூடவே சேர்த்து முக்கியமாக வேறு ஏதோ ஒரு மேட்ரையுமே அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த சடங்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா கொடுத்த அந்த கீ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ உங்கள் அம்மாவோட ரூமுக்கு போய்ட்டு அந்த ஸ்டடி ரூம் வந்து உங்கள் அம்மாவோடது தான். ஸோ அந்த டேபிளில் போய்ட்டு அந்த ட்ராயருமே திறந்து அந்த டைரி எடுத்து படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து உலகம் தெரிய ஆரம்பித்த அந்த நாளில் இருந்தே டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது போல். ஸோ அவங்க அப்படியே அதை கண்டினியூஸாக இம்பார்ட்டண்ட்டாக நடக்கிற விஷயங்களை மட்டும் டைரியில் எழுதுவாங்க போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதின எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க. எல்லாத்தையுமே படிச்சிருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதில் தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எப்படி பார்த்தாங்க, அவங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஐ மீன் யூனா லூனா அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஏன் ஆனாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். தென் உங்களை கண்டுபிடிச்ச அந்த நாள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன வயசு, நீங்கள் எப்படி இருந்தீங்க, எதுக்காக உங்களை தத்தெடுத்தாங்க, அதுக்கப்புறம் உங்களை எப்படி வளர்த்தாங்கன்ற முதல் கொண்டு உங்கள் அம்மா எழுதியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஆக்சுவலாக இது உங்களோட பர்த்டேவே கிடையாது. பிகாஸ் நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க உங்களை கண்டுபிடிச்ச டேட்டை தான் உங்கள் பர்த்டேவாக உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் யார், யாரோட பொண்ணு, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, யாராவது சிஸ்டர் பிரதர் இருக்காங்களா, உண்மையாக நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் அந்த டைரியை படிச்சுட்டு 2 நிமிஷம் அழுதுட்டு அதுக்கப்புறம் யூனா லூனா அவங்க தான் இப்போதைக்கு உங்கள் ஃபேமிலி, இவங்க தான் உங்களோட ஃபேமிலி. உங்கள் அம்மா அப்பா இருந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் உங்கள் சிஸ்டர்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இவங்க தான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காம் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ உங்கள் பர்த்டேக்கு மட்டும்தான் அந்த ட்ராயரை திறந்து நீங்கள் வந்து அந்த டைரியை படிப்பீங்க. மற்ற நாள்லலாம் அந்த டைரியை நீங்கள் தொடவே மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த டைரியை படிச்சுட்டு அப்படியே திரும்பி 2 நிமிஷம் அழுதுட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த டைரியை திரும்பி அப்படியே உங்கள் ட்ராயர்க்குள்ளேயே வச்சுட்டிங்க. ஸோ அந்த டேபிளுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்த அந்த ஃபைல் அது அப்படியே இருக்குது. சரி இதையாவது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த ஆள் கொடுத்த அந்த பென் ட்ரைவ், ஆக்சுவலாக அது பென் ட்ரைவ் இல்லை, அது வந்து ஒரு ட்ரைவ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் பென் ட்ரைவ் இருக்குது. ஆனால் அது பென் ட்ரைவர் பாக்ஸ் தான். அதுக்கு வெளியே வந்து ஆக்சுவலாக ஒரு லாக் மாதிரி போட்டிருக்கு. அந்த லாக் ரிலீஸ் பண்ணால் தான் பென் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு லாக் போட்டிருக்கே, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்னவா இருக்கும், சரி குத்து மதிப்பாக ஒரு நம்பர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு போலீஸ்னால் அவங்களாம் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்குலாம் கற்றுருந்துருப்பாங்க. இதுதான் நார்மலாக சில பேர்லாம் போடுற பேட்டர்ன் நம்பர்னால் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு பார்க்குறீங்க. பட் இதுவும் ஒர்க் ஆகலை, அது ஓப்பனே ஆகலை. உங்களுக்கே கடுப்பாயிடுச்சு. போனாட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த பென் ட்ரைவர் அப்படியே கையிலே வச்சுட்டு அதையே குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே வேற ஒரு மென்ஷனில் சுற்றி பொண்ணுங்க எல்லாமே நேக்டாக நின்றுட்டுருக்காங்க. யார் உடம்புலையுமே ட்ரெஸ் இல்லை. ஆனால் எல்லாம் சிரிச்சிட்டு கையில் ஒயின் வச்சுக்கிட்டா அப்படியே நின்றுட்டுருக்குங்க. ஸோ இங்கே அந்த கேர்ள்ஸ்க்கு நடுவில் ஒரு சோஃபாவில் 3 கேர்ள்ஸ், லெஃப்டில் ஒன்று அண்ட் ரைட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் மாசாக உட்காண்ட்ருக்காரு. ஒரு பொண்ணோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு, இந்த பக்கம் லெஃப்டில் இன்னொரு பொண்ணு ஜிமினோட கையை அப்படியே அமுக்கி விட்டுட்ருக்கா. ரைட்டில் அந்த மனுஷன் ஒரு பொண்ணோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு உட்காண்ட்ருக்காரு. கீழே இன்னொரு பொண்ணு அவருக்கு அப்படியே ப்ளோ ஜாப் பண்ணிகிட்ருக்கா, ஹேண்ட் ஜாப் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அந்த மனுஷனும் நேக்டாக தான் இருக்கார். அவருடைய மாதிரி மூன் பண்ணிவிட்டு அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்க சொல்ல டக்குன்னு அவரோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ஜிமின்மே அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 2-3 ஃபோட்டோஸ்.
இப்போ இறந்து போனார் இல்லையா, நீங்களும் தேயாங்கும் இருக்கிற இடத்துல ஒரு ஆளை சுட்டு தள்ளியிருப்பாங்களே, அந்த ஆளோட ஃபோட்டோ தான். அவர் இறந்து போய் கிடக்குற அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து இங்கே ஜிம்மினுக்கு வந்திருக்கு. அப்புறம் உங்களோட கார், அந்த காரோட பிக்குமே அனுப்பியிருக்காங்க. ஜிம்மின் அப்படியே அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாரு. அப்படியே கீழே இன்னொரு ஃபோட்டோ லோட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா தேயாங்கோட பிக்கு. அந்த இன்சிடெண்ட் நடக்க சொல்ல தேயாங் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, அப்போ வந்து யாரோ பிக் எடுத்திருக்காங்க போல். பட் ஆக்சுவலி அந்த பிக்கில் தேயாங் மட்டும்தான் தெரியுறாரு. நீங்கள் வந்து பேக் சைடில் இருக்கீங்க, உங்கள் ஸ்கர்ட்டும் மட்டும்தான் தெரியுது. ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து அந்த பிக்சர் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் தேயாங்கோட ஃபேஸ் கிளியராகவே தெரியுது. இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு செம்ம கடுப்பு. அப்படியே அந்த கான்டாக்டை பார்க்குறாரு. பார்த்தா பார்க்குன்னு இருக்கு. அங்கேருந்து ஒரு டெக்ஸ்டும் டைப் பண்ணுறாரு. பார், இதில் தேவாவோட ஃபோட்டோ வெளியே போகக்கூடாது. தேவாவோட ஃபோட்டோ மட்டும் வெளியே போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். பார்க், தேவாவோட ஃபோட்டோவை வெளியே விட்டுறாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். தேவம் இனிமேல் இது உள்ளெல்லாம் வரமாட்டான். நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஓகே, பை த வே, இதோட காப்பி எதாவது இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த கார், அதை பற்றி இனிமேல் விசாரிக்க வேண்டாம். அவன் அந்த காரில் இருந்த ஆட்களை விட்டுடலாம். எனக்கு இனிமேல் அவங்க கேஸ் தான் கொடுப்பாங்கன்னு தோணலை. ஸோ தேவங்க நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தேவங்க மேலே இனிமேல் கண் வைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க பார்க். அப்போ தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே, இந்த வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் பென் ட்ரைவ் அது எனக்கு வேணும், அனுப்பிடுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறாரு. ஸோ இங்கே அந்த டெக்ஸ்ட்டுமே போனதுக்கப்புறமா அப்படியே இங்கே ஜிம்மன் டக்குன்னு ஃபோன் தேயாங்க்கு தான் போடுறாரு. ஸோ இந்த பக்கம் தேயாங் ஆல்ரெடி அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் போல. அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. டக்குன்னு அங்கே ஒரு ஃபோன் அடிக்குது. சொல்கிறா ஜிம்மன், என்ன விஷயம்? என்னடா கால்லாம் பண்ணுற புதுசாக? எப்போவும் என்னை பார்க்கறதுக்கு உன் பாடி கடை தானே அனுப்புவேன். அவன் ஃபோனை தான் கால் பண்ணுவேன். இப்போனா என் நம்பருக்கே அடிச்சிருக்க. என்ன மேட்ரு? டேய் மயிறு, எங்கடா இருந்த நீ? நான் எங்கே இருந்தேன்? வீட்டில் தான் இருந்தேன். என்கிட்டே உருட்டுறியா? எனக்கு தெரியாதா நீ எங்கே இருந்தேன்னு? எதுக்கிட்ட அந்த ஆளை போடுற இடத்துக்கு நீ போன? என்ன பிளான் பண்ணிட்டு போன நீ? எந்த ஆள்? யாரா சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போன காரில் ஒருத்தன் வந்தான்ல, அவனை கூட அந்த மெயின் ரோட் கிட்ட போட்டு தள்ளினாங்களே, அவனை பற்றி தான் சொல்கிறேன். அவன் கூட நீ என்னடா வேலை உனக்கு? எதுக்கு நீ ஃபஸ்ட்டு போன? அவன் கூட அந்த பொண்ணு யார்? ஏய் ஜிபன், என்ன வளர்ற? என்ன பொண்ணு? என்ன ஆள்? என்ன பிளானு? நான் எங்கேயும் போல, நான் வீட்டில் தான் இருக்கேன். வேணாம் தேயாங், என்கிட்ட போய் பேசாத. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. தேவையில்லாமல் பார்க் விஷயத்தில் தலையிடாத. அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, என்ன மாதிரிலாம் அவன் சாஃப்ட்டு கிடையாது, போட்டுருவான். அந்த மயிரா? அந்த மயிறு விஷயத்துக்கு நான் ஏன்டா போகிறேன்? எனக்கு அவனை பார்த்தாலே ஆகாது. அவன் விஷயத்துக்குள்ள நான் ஏன் போகிறேன்? தேயாங், உனக்கு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. அப்புறம் டேய் ஜிமன், போதும்டா. நான்லாம் போகல. நான் வேறு ஒரு வேலையாக போனேன்டா. பரதேசி, அந்த பரதேசி என் காரில் வந்து ஏறிட்டான். மற்றபடி அங்கே நல்லதாக பார்த்தேன். ஆனால் அவனுங்க என்னை பார்க்கவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான், புரிஞ்சுதா? சும்மா நைன்ட்டு இருக்காத. டேய், அவன் ஒன்று ஃபோட்டோ எடுத்திருக்கான்டா. ஃபோட்டோவா? என்னையா? ஆமாம், எனக்கு அனுப்பிட்டான். நான் ஆனால் ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். இனிமேல் தேவை உங்கள் வழியெல்லாம் வரமாட்டான்னு. நம்ம எல்லாம் நேரில் பார்த்து பேசிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பார்க்கோட பாடி கார்டு நேரம் உன் அப்பார்ட்மெண்ட் பக்கம் தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. சரி, ஓகே, நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன்டா. சண்டே அங்கே வந்துடு என்ன? சரிடா, வரேன். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே ஜிம்மன் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவருமே என்ன யோசிச்சாருன்னு தெரில. டக்குன்னு அவர் ஒரு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு.